வரப்போகிற பிப்ரவரி 21 சனிக்கிழமை தமிழ்நாட்டில் அர்னா புயல் வரப்போகுது. என்னங்க அர்னா புயலா? எந்த இடத்துல கரையை கடக்க போகுது? இதனால மழை எப்படி இருக்கும்? எந்தெந்த மாவட்டங்களில் கடுமையாக மழை இருக்கும்? இந்த அர்னா புயல் எந்த இடத்துல கரையை கடக்கும்? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அதாவதுங்க, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ பிப்ரவரி மாதம். இந்த மாதங்கள்லாம் பெரிய லெவல்ல நமக்கு புயல் வந்ததா சரித்திரமே கிடையாது. இருந்தாலும் வானிலை படங்கள்ல பார்க்கும்போது, அதாவது நமக்கு பிப்ரவரி 21 புயல் சின்னம் வருவது போல தெரியுது. அதுக்கு பெயர், அது இன்னும் புயலா உருவாகல. ஒருவேளை அது புயலாகவே வந்தால், அதுக்கு அர்னாப் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் முரசு, இந்த மாரி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு. இப்போ முதல் நிலையில இருக்கக்கூடியது அர்னா புயல் தான். இப்ப இந்த அர்னாப்புங்கிற புயல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமா? வராதா? அது எப்படி இருக்கு? வானிலை நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வானிலை நிலவரத்தெல்லாம் பார்க்கும்போது, நம்மளோட ஐரோப்பிய மாடல், அமெரிக்கா மாடல், எல்லா மாடல்கள்லயும் காட்டக்கூடிய செய்தி, நம்மளுடைய தமிழகத்துல வரப்போற பிப்ரவரி 21, 22, 23 தேதி வாக்குல நெருக்கமாக ஒரு தீவிரமான நிகழ்வு, ஒரு புயல் சின்னம் வருவது போல தெரியுது. அதுவும் குறிப்பா அந்த புயல் சின்னம் ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் அது கரையை கடப்பது போலையும், அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல வட்டம் அடித்து 24ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலும் விலகுவது போல வானிலை படங்கள் காட்டுது. இதனால மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாட்கள் நெருங்க நெருங்க தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். இன்னும் நாள் எவ்வளவோ நாள் இருக்கு. இன்னைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு பிப்ரவரி 15, 16, 17, 18, 19, 20 இன்னும் எத்தனையோ நாள் இருக்கு. இந்த நாளை தாண்டி தான் அது எப்படி வரப்போகுது, எப்படி தீவிரமா வரப்போதா, இல்ல வலுவிழந்து வரப்போதா அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதனால வானிலை செய்திகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்துல வரப்போற பிப்ரவரி 21ஆம் தேதி ஒரு தீவிரமான புயல் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா, அர்னா புயலுங்கிற பெயர் கூட வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதுக்கு. அதாவது இப்ப ஒரு தாழ்வு பகுதி உருவாகி, அது படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் வரைக்கும் அது தீவிரமடைய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 70%. 70% பார்த்தீங்கன்னா, அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல தெரிகிறது. அது போக போக நம்ம அது உறுதியா அது புயலாக மாறுமா? அப்படி புயலாக மாறும் பட்சத்துல, அதனால நமக்கு எந்த இடத்துல மழை நல்லா கிடைக்கும்? குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை வாய்ப்பு இந்த நிகழ்வு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, நமக்கு குளிர்கால, மழை காலத்துல நமக்கு பெய்ய வேண்டிய மழைய விடலாம் நல்ல மழை பெஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட இப்ப நமக்கு இந்த புயல் சின்னம் வந்தா, கொஞ்சம் நமக்கு இந்த அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்த ஓட்டலாம். அது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல மழை ஒரு 3, 4 தினங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், இலங்கைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அப்புறம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அனைத்து பகுதிகள்லயும் நமக்கு மழை கிடைக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு எந்த லெவலுக்கு இந்த புயல் சின்னம் எந்த லெவலுக்கு நெருக்கமா வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம செய்திகள வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். வானிலை சார்ந்த செய்திகள நம்ம குடுக்குறோம். இந்த சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது வரப்போற பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமையிலிருந்தே தமிழ்நாட்டுல மழை தொடங்கும். ஒட்டுமொத்தமா சென்னை உள்ளிட்ட நம்மளுடைய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்கள், ஒரு மாவட்டமும் மழை இல்லாம இருக்காது. எல்லா மாவட்டத்திலயும் மழை இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.